ஆடம்பர மோகம். ஆடம்பர மோகம்னா என்னென்னா, அடிமை மோகம் தான் ஆடம்பர மோகம். உங்களுடைய வேலைகள மத்தவங்க செஞ்சு தராங்கல்ல, அதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அதுக்கு இப்போ வீட்ல வந்து உங்களுக்கு சமைச்சு தர்றது, உங்க துணிய துவைச்சு போடுறது, இந்த மாரியான ஆசைகள் தான் மனிதர்கள் எல்லார்ட்டயுமே இருக்குது. நம்ம நெறைய பணம் எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நெறைய பணம் சம்பாதிச்சா நம்ம வேலைக்காரங்கள வச்சுக்கலாம். நம்ம கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தர வச்சுக்கலாம். கார் கதவு திறந்து விடுறதுக்கு ஒருத்தர வச்சுக்கலாம். வீட்ல சமைச்சு போடுறதுக்கு ஒருத்தர வேலைக்கு வச்சுக்கலாம். அப்போ இவங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுக்கணும்னா நெறைய பணம் தேவ. அந்த பணத்தை சம்பாதிக்கணும். அப்போ அடிப்படையில நெறைய பணம் சம்பாதிப்பதன் நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாரி நமது தேவைகளை செய்து கொடுப்பதற்கு அடிமைகளை வைத்துக் கொள்ளலாம். இந்த அடிமைத்தனத்தின் மீதான மோகம் தான் ஆடம்பர மோகம். ஆடம்பர மோகங்கிறது என்னது? அடிமைத்தனத்தின் மீதான ஒரு மோகம் தான் ஆடம்பர மோகம். ஆடம்பர மோகம் இல்லாதவர்களே இல்ல. இப்போ வந்து நாம வந்து இப்போ பாருங்க, எனக்கு தேவையான ஆடையை யாரோ ஒரு நெசவாளி எனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் பிறரை எதிர்பார்க்கிறேன்ல. பிறரை எதிர்பார்க்கிறது தான் ஆடம்பர மோகம். அப்படின்னா, நாம இன்னைக்கு செய்கிற தொழில் எல்லாமே வந்து ஆடம்பர மோகத்தை அடிப்படையாக கொண்டது. அடிமைத்தனம் தான். யாருடைய இப்போ எனக்கு தேவையான உணவை ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு. எனக்கு தேவையான ஆடையை ஒரு நெசவாளி உற்பத்தி பண்ணுறாரு. நெசவாளி உற்பத்தி பண்ணுறாரு. அதுபோல் எனக்கு தேவையான வீடை இன்னொருத்தர் கட்டி கொடுக்குறாரு. இப்படி எனக்கு என்னுடைய தேவைகளை பிறர் பூர்த்தி செய்கிற கட்டாயம் கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். நானும் ஏதாவது ஒரு தொழில் செய்வேன். எனது தொழில் மூலமாக நான் ஒரு விவசாயியாக இருந்தால் என் மூலமாக நானும் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வேன். ஆனால் நான் ஒரு விவசாயியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஆடைகள் தேவை. என்ன ஆடைகள் தேவை, டிவி தேவை, மொபைல் ஃபோன் தேவை, கார் தேவை, டூ வீலர் தேவை. இப்படி பல தேவைகளை பல்வேறு நபர்களிடமிருந்து நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன். இந்த மக்களுக்கான தேவைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பூர்த்தி செய்வதே எனது நோக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை நான் செய்வேன். இதுதான் வந்து இந்த ஆடம்பர மோகத்தில் இதான் அடிமைத்தனம். அடிமைத்தனத்திற்குள் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனங்கிறது வந்து இயற்கையால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் நம்ம வந்து தற்காலிகமாக ஏற்றுக்கிட்டோம். அப்போ ஆடம்பரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை பெரிய வீடு, காரு, இதுதான் ஆடம்பரம் அப்படின்னா, கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை தானே. அதுக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் இருக்குது. பெரிய வீட்டுக்கு ஆசைப்படுறவங்க அந்த பெரிய வீட்டை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு அடிமைகள் தேவை, வேலையாட்கள் தேவை. கார் ஓட்டணும், நிறைய கார் வேணும், எனக்கு 2-3 கார் வேணும். அப்போ அதை ஓட்டுறதுக்கு ஓட்டுநர்களும் தேவை. இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரியான ஆசை தான் மனிதர்களை அடிமையாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை தான் ஆடம்பர மோகம். பெருமை, அதான் என்னுடைய பெருமை. எனக்கு நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள். எனது வேலையை செய்து கொடுப்பதற்கு நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெருமை. என் வீட்டில் 4 வேலைக்காரங்க வேலை பார்க்குறாங்க, 10 பேர் எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பெருமையாக இருக்கிறது. இதுதான் ஆடம்பர மோகன்றது வந்து. நான் வந்து என் ஃபேக்ட்ரியில் 50 பேர் வேலை பார்க்குறாங்க, 1000 பேர் எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த அடிமைகள் மீதான ஒரு மோகம். அடிமைத்தனம் தான் ஒரு பெருமையாக நான் சொன்னால் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் பின்னாடி நிறைய கூட்டமே வருது. ஒரு நடிகர் என்ன பண்ணுறாரு, என் பின்னாடி நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனது இந்த அடிமைத்தனத்தை, தனக்கான அடிமைகளின் எண்ணிக்கையை உயர்த்தி காட்டுவதன் மூலமாக தன்னை அவர் பெருமைப்படுத்துகிறார். இப்போ ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுறாரு, எனக்கு பாரு எவ்வளோ கூட்டம் இருக்குது பாரு, என்னை பின்பற்றுகிறவர் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக இதுதான் ஆடம்பரம்ன்றது வந்து இந்த அடிமைத்தனம் தான் ஆடம்பரம். முதல்ல ஆடம்பரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆடம்பரம்னா என்ன அப்படின்னா, இதுதான் ஆடம்பரம். அடிமைகள் மோகம். அடிமை இருந்தால் தான் நீ ஆடம்பரமாகவே வாழ முடியும். நீ சொல்கிற வேலையை செய்வதற்கு அடிமைகள் இருந்தால்தான் நீ ஆடம்பரமாகவே வாழ முடியும். அப்போ ஆடம்பர மோகம் என்பது அதற்கான அடிப்படையே அடிமைகளை வைத்து தான் நீ ஆடம்பரமாகவே வாழ முடியும். உனக்கு நீ சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீ ஆடம்பரமாகவே வாழ முடியாது. அப்போ நீ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அந்தளவுக்கு உன்கிட்ட பணம் இருக்கணும். அப்போ அந்த பணத்துக்கு நீ ஆசைப்படுற, நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறனாலே என்ன காரணம்? உனக்குள்ள ஒரு ஆடம்பர மோகம் இருக்குது. அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது. இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி என்னை ஆடம்பரமாக வாழணும். அப்போ ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு இந்த மனிதர்களை பற்றி என்ன நினப்பு இருக்கணும்? மனிதர்களை அவங்க எப்படி பார்ப்பாங்க? அடிமைகளாக தான் பார்ப்பாங்க. அப்போ தான் உனக்கு நீ ஆடம்பரமாக வாழ முடியும்.
நீ மனிதர்களை மனிதர்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உனக்கு ஆடம்பர மோகம் என்பது இருக்காது. ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணமே உனக்கு வந்து வராது. மனிதர்களை மனிதர்களாக பார்த்துட்டாலே. இன்னொருத்தரை வேலை வாங்கணும், ஒரு தொழிலில் கூட ஒருத்தரை வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உனக்கு வராது. அந்த அளவுக்கு அந்த மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதில் உள்ள ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா, நீ அப்புறம் இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு எதுவுமே இருக்காது. சாதிக்கணுங்கிற எண்ணமே வராது இந்த உலகத்தில். இந்த இயந்திர அறிவியல் உலகம் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, நீ டாக்டர் ஆனால் எப்படி டாக்டர் உனக்கு கீழே நிறைய பேரை வேலை வாங்கணும். ஒரு மருத்துவமனை ஊழியர்களை, செவிலியர்களை நிறைய பேரை வேலை வாங்கினா தான் நீ டாக்டர் ஆக முடியும். அது மாதிரி நீ முதலமைச்சர் ஆகணும்னா உனக்கு கீழே நிறைய பேர் அவங்கள வேலை வாங்கணுங்கிற அந்த ஆசை தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி அதனால் பிறரை வேலை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், அதாவது நிறைய பேரை அடிமைப்படுத்த வேண்டும். இப்போது சில வெளிநாடுகள்லாம் வந்து சந்தையில் அடிமைகளை விற்பாங்க. அந்த காலத்தில் மனிதர்களை தான் விற்பாங்க, அடிமைகள்னு சொல்லிட்டு விற்பாங்க. என்னிடம் ஒரு அடிமை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அடிமைகளை வியாபாரம் செய்கிற நடைமுறையெல்லாம் வெளிநாடுகளில் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு இது வந்து அதனால் வந்து ஆடம்பர மோகம்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆடம்பர மோகத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா, நீ உன் தொழிலில் வந்து நீ நிறைய பேரை வேலை வாங்கு, தொழிலில் அது வந்து உனக்கு தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் உன் வீட்டில் நீ உன்னுடைய வேலைகளை நீயே செய்யணும். உன்னுடைய துணியை நீயே துவைக்கணும், உன்னுடைய உணவை நீயே சமைக்க வேண்டும், உன்னுடைய இருப்பிடத்தை நீயே தூய்மை செய்ய வேண்டும். அதற்கேற்றாற் போன்று உனது வீட்டை எளிமையாக வைத்துக்கொள். பெரிய வீடுன்னா அப்போ அதில் உள்ள வேலைகளை நீயே செய்ய முடியாது. அப்போ தான் உனக்கு வேலையாட்கள் தேவை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் எந்த வேலையாட்களும் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா நமது வீட்டை எளிமையாக மாற்றிவிட வேண்டும். மாற்றினால் நம்ம வீட்டில் யாரையும் நம்ம வேலைக்கு வச்சுக்க மாட்டோம். நம்ம வேலையை நம்மளே செய்யணும். இதான் ஆடம்பரத்தில் ஒரு கட்டுப்பாடு. ஆடம்பரம்னாலே என்னது, அடிமைத்தனம் தான். மனிதர்களை வந்து நம்ம வந்து அடிமைகளாக பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் வந்து வீட்டில் உன்னுடைய தேவைகளை 4 பேரை வச்சு வேலை செஞ்சு பூர்த்தி செய்துக்கிற அப்படின்னா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மனிதர்களை நீ அசிங்கப்படுத்துகிறன்னு அர்த்தம். அசிங்கப்படுத்துகிற, கேட்பார்ல உன்கிட்ட கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ மனிதர்களை அசிங்கமாக பார்க்குற அப்படின்னு அர்த்தம். உன்னது அடிமைத்தனத்தில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஒரு தொழிலில் வந்து நான் 4 பேர் வேலை வாங்கணும், நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன், எனக்கு கீழே நான் ஒரு மேனேஜராக இருக்கேன், எனக்கு கீழே நான் சொல்கிறத செய்கிறதுக்கு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் தவிர்க்க முடியாது. ஆனால் உன் வீட்டில் வந்து உனது உணவை சமைப்பதும், நீ சாப்பிட்டு தட்டை கழுவுறதும், உன்னுடைய டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதும், இதற்கு நீ ஆட்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும், அதுமாதிரி பெண்களை அடிமைப்படுத்திய உனது உணவை அவர்களை சமைக்க வைப்பதும், உனது ஆடைகளை அவர்கள் துவைக்க வைப்பதும், அதுபோல் பெண்கள் என்ன பண்ணுறது, தனக்கு தேவையான பணத்தை ஆண்களை சம்பாதிக்க வைப்பது, இதெல்லாம் வந்து அடிமைத்தனத்தின் ஒரு மோசமான பக்கங்கள். இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அடிமைத்தனம் இதுதான். தொழிலில் உள்ள அடிமைத்தனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அடிமைத்தனம் என்பது இப்போ நான் சொன்ன அடிமைத்தனம். அதனால் ஆடம்பரம்னா என்ன, ஆடம்பர மோகம்னா என்ன, இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆடம்பரத்தை, அதாவது அடிமைத்தனம் தான். அடிமைத்தனம் இருந்தால்தான் நீ ஆடம்பரமாகவே வாழ முடியும். அதே நேரத்தில் ஆடம்பரத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அடிமைத்தனத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நீ தொழிலில் வேலை வாங்குகிற 4 பேர் அப்படின்னா அது தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் உன் வீட்டில் வந்து உனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு யாரையுமே வேலை வாங்காதே. உனது தேவைகளை நீயே பூர்த்தி செய்து. இதான் வந்து அடிமைத்தனத்திற்கான ஒரு கட்டுப்பாடு.